அன்பான இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்களுடைய நோக்கத்தை, ஜெபத்தை, உபவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்து அதனை உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுவாராக. தவக்காலத்தில் இந்த ஆண்டில் நாம் பாவத்தின் பரிமாணங்கள் குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு, ஆண்டவரை விட்டு விலகச் செய்யும் அனைத்தும் பாவம். ஆண்டவரை விட்டு விலகச் செய்யும் அனைத்தும் பாவம். நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் நமக்கு பாவம் என்றால் எது என்று தெரியாமல் இருப்பதால் நாம் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த காரியம் நம்முடைய வாழ்வில் சிறிது சிறிதாக நுழைந்து முடிவில் அது இறைவனை விட்டு நாம் விலகி போக காரணிகளாக மாறிவிடுகிறது. அப்படி இறைவனை விட்டு விலகச் செய்யும் அனைத்தும் எதுவானாலும் அது பாவம் என்பதை தான் இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருமறை வாக்கியம் இப்படி இருக்கிறது. 1 ராஜாக்கள் புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 9ஆம் வாக்கியம் இப்படி இருக்கிறது. ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார், ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. அவர் இதயம் விலகிச் சென்றது. சாலமோன் மிகப்பெரிய ஞானி, இன்றைக்கும் உலக அளவில் போற்றப்படுகின்ற ஒரு ஞானி. ஆனால் இந்த ஞானிக்கு கடவுள் இருமுறை தரிசனமாகி, நீ என்னை விட்டு விலகி போகிறாய், ஜாக்கிரதையாக இரு, கவனமாக இரு என்று இருமுறை எச்சரித்தும் அந்த ஞானம் உடையவர் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார், கடவுளை விட்டு விலகி போகிறார். அது அவருடைய வாழ்வில் தீமையாக, பாவமாக கருதப்படுகிறது. அவருக்கு பின்னால் அரசு, இஸ்ரேல் அரசு 2ஆக பிரிந்து விடுகிறது. அதுவரை முடியரசாக, ஒரே அரசாக இருந்த அந்த இஸ்ரேல் ராஜ்யம் சாலமோனுக்கு பிற்பாடு 2ஆக பிரிந்து விடுகிறது. நாடு 2ஆக பிரிந்ததற்கு காரணமாகிவிட்டார் இந்த சாலமோன். ஞானிகள் இருதரத்தாரையும் ஒன்றாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த ஞானி செய்த தவறால், பாவத்தால் நாடு, ஒன்றாக இருந்த நாடு இப்போது பிரிந்து விட்டது. ஒரு 3 குறிப்புகளின் கீழே நாம் கடவுளை விட்டு விலகச் செய்தது எது என்பதை நாம் பார்க்கலாம். 1, மோகம் ஆண்டவரை விட்டு விலகச் செய்தது. 11ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் இப்படி இருக்கிறது. அரசர் சாலமோன் அயல் நாட்டு பெண்கள் பலர் மீது மோகம் கொண்டார். மோகம் அப்படின்னா என்னது? நம்ம பல தடவை அதனை செக்ஷுவல் ஆட்டிடியூடோடு பார்க்குறோம். ஆனால் மோகம் அப்படின்னா தீராத ஆசை அப்படின்னு அர்த்தம். தீராத ஆசை, எவற்றின் மீதாவது நமக்கு தீராத ஆசை இருந்தால் அதை தான் நாம் மோகம் என்று சொல்லுகிறோம். ஒருவேளை இங்கே சாலமோனுக்கு இந்த பெண்கள் மீது தீராத மோகம் இருந்ததால் பல நாட்டு பெண்களை அவர் மனம் முடிக்கிறார். மனம் முடிப்பது மட்டுமல்ல, வைப்பாட்டிகளையும் அவர் வைத்து கொள்ளுகிறார்.
திருமறையில் அப்படித்தான் இருக்கிறது. அவருக்கு 3வது வசனம், சாலமோனுக்கு 700 அரசகுல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள். இந்த ஞானம் நிறைந்த இந்த மனிதர் மோகம் கொண்டு வாழலாமா? அதுதான் நமக்கு கேள்வியா வருது. உலகத்தில் ஒரு ஞானி கடவுளை பற்றும் அறிவிலும் அன்பிலும் மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறையை அமைத்து செல்ல வேண்டும். ஆனால் இவர் மோகம் கொண்டவராக, பெண்கள் மீது மோகம் கொண்டவராக வாழ்ந்து ஒரு தவறான முன்மாதிரியை உலகுக்கு காண்பித்திருக்கிறார். மோகம், தீராத ஆசை நம்மை கடவுளிடமிருந்து விலகி போக செய்துவிடும். சின், பாவம் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்ஸிங் தி மார்க் அப்படின்னு அர்த்தம். ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை அடையாமல் நாம் விலகி செல்லுகிறோம், அதுதான் பாவம் என்று சொல்லுகிறார்கள். இறை மக்களை நல்ல வாழ்க்கையில் வழிநடத்த வேண்டிய ஒரு ஞானியாக கடவுள் இவரை ஏற்படுத்தினார். ஆனால் இவர் பெண்கள் மீது தீராத ஆசை கொண்டதால் கடவுளை விட்டு விலகி சென்று விடுகிறார். இந்த சாலமோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோகம் இந்த தவக்காலத்தில் நமக்கு எதன் மீது மோகம், நமக்கு யார் மீது மோகம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் சாலமோன் மாதிரி 700 இல்லைப்பா, 300 இல்லைப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பணத்தின் மீதோ, பொருட்களின் மீதோ, பட்டத்தின் மீதோ, பதவியின் மீதோ, சாதியின் மீதோ இப்படி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். எதன் மீதாவது நமக்கு மோகம் தீராமல் இருக்குமே ஆனால் அது பாவம். ஆணவ படுகொலைகள் இன்றும் நடந்தேறி கொண்டே இருக்கிறது. அது எதனால் நினைக்கிறீங்க? சாதியின் மீது இருக்கிற தீராத மோகம், அது பாவம். இந்த தவக்காலத்தில் நாம் எதன் மீதாவது அப்படி தீராத மோகம் கொண்டு இருப்போமே ஆனால் அது பாவம். அது நிச்சயமாகவே கடவுளை விட்டு விலக செய்யும் என்பதை உணர்ந்து அவற்றிலிருந்து விடுபட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சாலமோனுடைய இருதயம் அவருடைய தந்தை தாவீதை போல இல்லாமல் போனது. அதனால இப்படி போட்டு வச்சிருக்க, சாலமோனுக்கு பெண்கள் மீது மோகம், ஆனால் தாவீதுக்கோ ஆலயத்தின் மீதும் ஆண்டவர் மீதும் மோகம். ஏன்னா அவர் சொல்லுவார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும், ஆகாமிய கூடாரம்னா சாலமோன் இருக்கிறது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய வாசற்படியில் நான் தங்கியிருப்பதையே நாடுவேன். 2 பேருக்கும் எப்பேற்பட்ட மோகம் பாருங்க. அவங்க அப்பாவுக்கு ஆலயத்தின் மீதும் ஆண்டவர் மீதும் மோகம், அன்பு, பேராசை. ஆனால் சாலமோனுக்கு அப்படி அல்ல. நம்முடைய மோகமோ நம்முடைய ஆசையோ யார் மீது, எதன் மீது என்பதை இந்த தவக்காலத்தில் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மோகம் ஆண்டவரை விட்டு விலகச் செய்யும். 2வது, மயக்கம் நம்மை ஆண்டவரை விட்டு வழி விலகச் செய்யும். 2ஆம் வாக்கியம் 3ஆம் வாக்கியங்களை நான் படிக்கிறேன். அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள்.
என்று கூறியிருந்தார். அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மயல் கொண்டிருந்தார். அப்பெண்கள் அவரது இருதயத்தை, 3வது வாக்கியத்தின் கடைசி பகுதி, அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பி விட்டார்கள். மயக்கம் நம்மை கடவுளிடமிருந்து விலகிச் செல்ல வழிவகுத்துவிடும். மோகம்ன்றது வெறும் ஆசை மட்டும்தான். ஆனால் மயக்கம்ன்றது அது உள்ளே போயிடுறது. இப்போ சாதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ குடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிற போது, நண்பர்கள் குடிக்கிற போது இவருக்கும் அப்படியே அந்த ஆசை வந்துடும். சரி, குடிச்சு பார்க்கலாமா, குடிச்சு பார்க்கலாமா, குடிச்சு பார்க்கலாமா, குடிச்சு பார்க்கலாமான்னு ஒரு மோகம் வரும், ஒரு ஆசை வரும். அந்த ஆசை செயலாக மாறும். ஒரு நாள் இவர் குடிச்சிருவார். அதுக்கப்புறம் பழக 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 அதுவே மயக்கமாகிவிடும். அதிலிருந்து அவரால் வெளியில் வர முடியாது. அதுதான் மயக்கம். ஒரு பொருளின் மீது நமக்கு இருக்கிற ஆசை அது செயலாக மாறி பின்பு அந்த செயலில் நாம் ஈடுபடுகிற போது அந்த செயலில் நாம் மயங்கி விழுந்து விடுவோம். அந்த மயக்கத்திலிருந்து நம்மை தெளிவுபடுத்த முடியாமல் நாம் தவிப்போம். அதுபோல தான் இங்கே சாலமோன் பல பெண்கள் மீது மோகம் கொண்டதால், அவளையெல்லாம் மணந்து விட்டதால் அவர்கள் அவருடைய இதயத்தை மயக்கி விட்டார்கள். உளவியலாளர்கள் சொல்லுவார்கள், குறிப்பாக பெண்களுக்கு சொல்லுவாங்க, யாராச்சும்னா ஒரு ஆண் வந்து உங்ககிட்ட உங்கள் புடவை நல்லா இருக்கு, உங்களுடைய முடி அலங்காரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் என்ன பண்ணக்கூடாது? மயங்கி விழுந்து விடக்கூடாது. அப்படி மயங்கி விட்டால், அவருடைய வார்த்தைக்கு நாம் மயங்கி விட்டால், அவருடைய பேச்சுக்கு நாம் மயங்கி விட்டால், பின்பு அந்த மயக்கத்திலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது. இது ஆண்களுக்கும் தான். சில பெண்கள் வந்து சொல்லுவாங்க, டுடே யூ லுக் சோ கியூட். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி நம்மை மயக்குகிற காரணிகள் இந்த உலகில் பல உண்டு. இதில் நாம் மயங்கி விடுவோமே ஆனால் நாம் கடவுளை விட்டு விலகி சென்று விடுவோம். அது நமக்கு தெரியாமலேயே போய்விடும். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் இல்லை. தொடக்கத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். இறுதியில் நம்மை கடவுளை விட்டு விலகி அழைத்து சென்று விடும். அதனால தான் இந்த பகுதி தொடங்கும் போது அவர் முதிர் வயதான போது அப்படின்னு இருக்கும். காலம் சென்ற போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாலிப பருவத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி அவருடைய வாழ்க்கையின் முடிவு ஞானியை போல் இல்லாமல் மூடனை போல் ஆகிவிட்டது. அது ஆனால் அவருக்கே தெரியல. ஏன்னா அந்த மோகத்தின் செயலில் ஈடுபட்டார், அதிலே மயங்கி விழுந்து விட்டார். திருமறையில் இருக்கிற பக்தர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்ந்த பெரும் மனிதர்கள் கூட இந்த மோகத்தால் மயக்கத்தால் தங்களுடைய லட்சியங்களை இழந்து போன சரித்திரங்கள் உண்டு. இந்த தவக்காலத்தில் நாம் எதில் மயங்கி விழுந்திருக்கிறோம் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதில் என்ன கொடுமைன்னா, நாம் இதில் தான் மயங்கி விழுந்திருக்கோன்றதே நமக்கு தெரியாமல் போய்விடும். அதுதான் கொடுமை. நாம் எதில் மயங்கி விழுந்திருக்கிறோம் தெரியாது. ஏன்னா அந்த மயக்கம் நம்முடைய நினைவை அப்படியே மழுக்கடிச்சிடும். அதுதான் பாவத்தினுடைய வலிமை. இட் வில்
டேக் அவே அவர் கான்ஷியஸ்னஸ். நாம் சுய நினைவாக இருந்து ஐயோ கடவுளை விட்டு நம்ம விலகி போகிறோமே அப்படின்றது நமக்கு தெரியாமல் செய்துவிடும். ஆரம்பத்தில் தெரியும், ஆனால் நம்ம தொடர்ந்து அதே மயக்கத்தில் போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது நமக்கு தெரியாமல் போய்விடும். இந்த தவக்காலத்தில் நாம் எதற்கு மயங்கி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது வசனம் இப்படி இருக்கு. சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதிலே பின்னாடி வருது, அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகி ஆண்டவருக்கு முற்றும் பணிந்திருக்கவில்லை. நாம் எதன் மீது மயக்கமாக இருக்கிறோமோ அதுக்கு நம்முடைய தலைகளை பணிய செய்து விடுவோம். தாவீதுக்கு கடவுள் மேலேயே மயக்கம், ஆலயத்தின் மேலேயே மயக்கம். அதனால தான் ஆலயத்துக்கு போகலான்னொன்னா ரொம்ப சந்தோஷமா வாங்க போகலாம். இந்த 119ஆம் சங்கீதத்தை படித்து பாருங்கள். அவருக்கு கட்டளைகள் மேலேயே மயக்கம். உம்முடைய கட்டளைகளை எனக்கு கற்பியும், அதுதான் எனக்கு வாழ்வு, அதுதான் எனக்கு மகிழ்ச்சி எல்லாம் சொல்லுவார். ஆனால் சாலமோனுக்கு அப்படி இல்லை. அவருடைய உள்ளம் வேறு உலகத்தின் காரியங்கள் மீது மயக்கத்தில் இருக்கிறார். ஆகையால் கடவுளுக்கு அவருடைய உள்ளம் பணியாமல் உலகுக்கு அவருடைய உள்ளம் பணிந்திருக்கிறது. உபாகமம் 17:18 அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது, வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது. அரசனுக்கு சொல்லப்படுகிற விதிமுறைகள். அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமேயானால் பல மனைவியரை கொள்ளலாகாது, வெள்ளியும் பொன்னும் அளவு மீறி சேர்க்கலாகாது. அவன் தன் அரச கட்டிலில் அமர்ந்த பின் லேவியராகிய குருக்கள் பொறுப்பில் உள்ள இச்சட்ட நூலின் நகல் ஒன்றை தனக்கென ஒரு ஏட்டில் எழுதி கொள்ளட்டும். இதுதான் அரசனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். முத அவர்களுக்கு அரசன் ஒருவர் வேண்டும் என்று சொல்லுகிற போதே கடவுள் அவர்களுக்கு சட்டமாக கொடுத்தது. ஆனால் சாலமோன் இந்த சட்டத்தை மீறிவிட்டார். ஏன்னா உலகத்தின் மயக்கம் அவரை இந்த சட்டத்தை மீறச் செய்தது. பாவம்னா என்ன? மீறுறது தான் பாவம். ஒரு கட்டளை இருக்கு, அந்த கட்டளையை மீறுறது பாவம். இந்த மயக்கம் கட்டளையை மீறச் செய்துவிடும். 3வது, தீய பழக்கம் ஆண்டவரை விட்டு விலகச் செய்யும். தீய பழக்கம் ஆண்டவரை விட்டு விலகச் செய்யும். இந்த பகுதிகளில் நாம் பார்ப்போமேயானால் மோகம் கொள்ளுகிறார், மயக்கம் கொள்ளுகிறார். இப்போ அந்நிய கடவுளை வணங்க செல்லுகிறார். அவைகளுக்கு தொழுகை மேடுகளையும் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். இங்க பாருங்க, 5வது வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரோத்துக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலானார். ஒரு ஞானி, அவருக்கு அந்நிய கோயிலுக்குள் போகும்போது உடனே அவருக்கு என்ன பண்ணணும்? சுருக்குன்னு குத்தணும். ஐயோ, இது நம்முடைய கட்டளைகளுக்கு மீறி இருக்கே, இதை செய்யக்கூடாதுன்னு தோணி இருக்கணும். ஆனால் அந்த மோகமும் மயக்கமும் அவரை இப்படி செய்ய அனுமதித்து விட்டது. இது அவருடைய பழக்கமாயிடுச்சு. இப்போ அவருடைய பழக்கமாயிடுச்சு. தீயது அவருடைய பழக்கமாகிவிட்டது. 6வது வசனம். இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் பார்வையில் தீயது எனப்பட்டதை செய்தார். அதுக்கப்புறமா 7வது வசனம். சாலமோன் எருசலேமுக்கு எதிரில்
இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கோமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோளேக்குக்கும் தொழுகை மேடைகளை கட்டி கொடுத்தார். நமக்கு சாலமோன் எருசலேம்ல ஆலயத்தை கட்டினார்ன்றது தான் தெரியும். ஆனால் இந்த மோகமும் மயக்கமும் வேற்று தெய்வங்களுக்கு, தெய்வம்னு நம்ம சொல்லக்கூடாது, படைப்புகளுக்கு அவர் கோயில் கட்டினார்னா பாருங்க, ஒரு ஞானி இப்படி செய்ய முடியுமா? அதுவும் எதுக்கு நேரா எங்கேயாவது போய் கட்டித்தாரும் பரவாயில்ல, எருசலேம் எங்கே இருக்கு, அதுக்கு நேர் எதிரா கோமேசுக்கும் வேற்று கடவுளுக்கும் அவர் தொழுகை மேடுகளை கட்டி கொடுத்தார். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளை, இந்த தீய பழக்கம் கடவுளுக்கு எதிராக நம்மை தூண்டச் செய்துவிடும். நாம் இன்னைக்கு எதை கட்டிக்கிட்டு இருக்கோன்றதை ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் என்னுடைய பழக்கம் எதை கட்டுகிறது? இறை அரசை கட்டுகிறதா, அல்லது வேற எதையாவது நான் தேவையில்லாமல் கட்டிக்கிட்டு இருக்கேனான்றதை நாம் பார்க்கணும். சாலமோன் படைப்பை வழிபட்டார், தாவீது படைப்பாளரை வழிபட்டார். அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம். ஏசாயா புத்தகத்துலலாம் நாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு சிற்பி சிலையை செய்கிறான், அதை போய் வைக்கிறான், பின்பு மக்கள் எல்லாரும் அதனை வழிபடுகிறார்கள். அது ஒரு படைப்பு. சாலமோன் படைப்பை வழிபட்டார், தாவீதோ படைப்பாளரை வழிபட்டார். நாம் இன்றைக்கு எதை வழிபடுகிறோம்? எதை கட்டுகிறோம்? இறை அரசை கட்டுகிறோமா? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். மோகம் இருக்குமேயானால் அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். மயக்கம் இருக்குமேயானால் புத்தி தெளிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். தீய பழக்கம் இருக்குமேயானால் நாம் எதை கட்டுகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இறை அரசை கட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த சோதனை மலையில் பிசாசு மோகத்தை ஏற்படுத்துவான். பசி, இந்த பசியில் இந்த ஆசையை தூண்டுவான். இந்தா நீ இறை மகன், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. ஆனால் அவர் அந்த மோகத்தை அப்படியே கட்டுப்படுத்துகிறார். அவரும் மனிதராகத்தான் இருந்தார், அவருக்கும் இருந்தது. ஆனால் அதை அவர் கட்டுப்படுத்தி விட்டார். பிசாசு உலகத்தின் அரசுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுறான். அதில் அவர் மயங்கி விடவில்லை. எனக்கு பின்னாடி போ அப்படின்னு சொன்னார். நான் இதை படிக்கும் போது யோசிச்சுட்டு இருந்தேன். கட்டின மனைவி ஆனாலும் பிள்ளைகளே ஆனாலும் நம்மளை மயக்கிறாங்கன்னா எனக்கு பின்னால் போ சாத்தானேன்னு சொல்லணும். கட்டின புருஷனானாலும் பிள்ளைகளானாலும் நம்மளை மயக்கிறாங்கன்னா தவர் பின்னால் போ சாத்தானேன்னு சொல்லணும். அப்படி சொல்ல மறந்துட்டார் சாலமோன். இறுதியில் கடவுளுடைய சினத்திற்கு ஆளானார். இந்த சிந்தனைகளோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். கடைசியில் இப்படி எழுதி வைத்திருக்கிறேன். Do not desire for worldliness, but be desirable to God. கடவுளுக்கு விருப்பமானவர்களாக நாம் மாற வேண்டும். இல்லை, தாவீதை பற்றி கடவுள் சொல்லும் போது அப்படி தான் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.